Hi friends, welcome to my YouTube channel. சரி, இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்ன பற்றி கைக்க போகிறோன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் தான் டெக்னாலஜி, விச் இஸ் ஆல் திங்ஸ் டெக்னாலஜி. ஏன்னா நம்ம லைஃபே இப்போ ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் டிவைசஸ் சிஸ்டம்ஸ் ஓட ரன் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால நம்மளும் யோசித்தோம், சரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செஞ்சு நம்ம வியூவர்ஸும் கொஞ்சம் என்லைட்டன் பண்ணுவோம். இந்த புதிய ஒரு முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பணியாக இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, இன்னைக்கு நம்ம கதைக்க போகிற டாபிக் தான் வாட்ஸ்அப்பின் புதிய அப்டேட். வாங்க செக்மெண்ட்டுக்குள்ள போ. இந்த அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் அப்டேட்டை தான் மாடிஃபை பண்ணி மார்க்கெட்டிங் இன்னொருக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முதல் தான் இந்த அப்டேட்டே வெளியே போட்டாங்க. வாட்ஸ்அப் இதை ரொம்ப நாளாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு இதை மார்க்கெட்டுக்கு போடலான்னு தோணி இருக்குது போல். அதனால அவங்களோட ட்ரையல் ரன் முடிஞ்சிட்டு இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போட்டிருக்காங்க. சரி, இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுது. வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸும் மியூட் பண்ணலாமான்னு பல பேர் கேட்பீங்க. சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுறதையும் தெரியும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. தெரிஞ்சும் தெரியாதவங்க எல்லாரும் இதை பார்க்கலாம். நம்ம என்னத்தை பற்றி கைக்க போகிறோன்னா, ஏன் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணணும். முதலாவதா, வாட்ஸ்அப் நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸருக்கும் முதல்ல ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினோன்னே என்ன ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அது வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மீடியா ஷேர் பண்ணலாம், லிங்க் ஷேர் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கழிச்சிக்கலாம், யூ கேன் கீப் இன் டச் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்ராடில் இருக்கவங்களோட கழிச்சிக்கலாம். இது ஒரு ஈஸி மீடியமாக போயிடுச்சு. ஏன்னா யூஆர் அட் ரீச் வித்தின் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். அதே மாதிரி தான் தொல்லைகளும் கூடிருச்சு. இருக்கவன் இல்லாதவன் எல்லாம் நம்மளை ஒவ்வொரு குரூப் சேட்டுக்குள்ளே போட்டுக்கிடுவாங்க. பத்தாததுக்கு இண்டிவிஜுவல் சேட்ஸ் வேறு, தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க நேரம் நம்மளுக்கு என்னடா இது, எப்பையும் பார்த்தாலும் இந்த குரூப் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குதே. சரி, இவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருப்போம். நம்ம ஆக்டிவாக இருக்க குரூப்ஸ் நம்மளோட குரூப்பாக இருக்கும், அதில் நம்ம அட்மினாக இருப்போம். மற்ற குரூப்பில் நம்ம ஒரு மெம்பராக இருப்போம், வேறு யாராவது அட்மினாக இருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்போம். இப்படி ரொம்ப நாளாக சைலண்ட்டாகவும் இருப்போம். அதுக்கு ஒரு விஷயமா தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுறதுன்னா, நீங்கள் லேசாக உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பாரை கம்ப்ளீட்டாக நல் பண்ணி விட்ட மாதிரி. யார் என்னத்தை கழிச்சாலும் உங்களுக்கு வேண்டிய நேரம் தான் நீங்கள் போய் வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரமும் பீப் டோன்ஸும் கேட்காது, வைப்ரேட்டும் ஆகாது ஃபோன். இதனால கொஞ்சம் பேட்டரியும் சேவ் ஆகிக்கிடும். இந்த தொல்லைகள்லேருந்து மீறதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுறதே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா சில நேரம் நம்ம ஒரு குரூப்பில் இருப்போம். இப்போ வச்சுக்கிடுவோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி குரூப்பில் இருக்கோன்னு. இந்த ஃபேமிலி குரூப்பில் இருந்து ஒரே தொல்லை, பெருசுங்களும் இருக்கும், சிறுசுங்களும் இருக்கும், வாண்டுகளும் இருக்கும். இதெல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப பிஸியாக இருப்போம். இந்த நேரம் பார்த்து ஏதாவது தேவையில்லாத வம்பு வேற வந்துகிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் நோட்டிஃபை பண்ணி இதெல்லாம் நம்ம ஏதாவது ரெப்ளை பண்ணணும்னு தலையெழுத்தான்னு யோசிச்சுட்டு இருப்போம். என்னதுக்கடா இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னு பழைய விஷயத்த கிண்டி எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபேமிலி குரூப்லேருந்து நம்ம எப்பயும் எக்ஸிட் ஆக முடியாது. ஏன் எக்ஸிட் ஆக முடியாது? ஐயோ ஏதோ தப்பாக நினச்சிக்கிடுவாங்க. இல்லாட்டி நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி ஏதாவது போட்டு கொடுப்பாங்க, பாரு அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது வம்பு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணி வைக்கிறது. அப்போ யாரும் நம்மளை எதுவும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, நம்மளை பற்றி எதுவும் பேரும் கெட்டு போகாது. சரி, வாட்ஸ்அப் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுறதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த நேரம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுறதுல 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று தான் 1 day, இன்னொன்று 1 week, இன்னொன்று 1 year.
இப்போது அதை மாடிஃபை பண்ணி வாட்ஸ்அப் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை 1 வீக் 1 டே 5 அப்படின்னு ஆல்வேஸ் அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ 1 இயர் ஆப்ஷனை கழட்டி விட்டுட்டாங்க. அப்போ இனிமேல் 1 இயரில் ஒரு குரூப் சாட்டில் இருந்தீங்கன்னா அதை ஃபார் எவர் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு தோன்ற நேரம் மட்டும் வந்து அந்த குரூப் சாட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரீசனுக்காக தான் இதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தெரிஞ்சவங்க சரி உங்களுக்கு தெரியும் எப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணி விடுறேன்னு. இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ண தெரியாத பலரும் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இது. நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் மியூட் பண்ணுறேன்னா, நீங்கள் இருக்க ஒரு குரூப் சாட்டை போய் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ரைட் சைடில் மேலே 3 டாட் தெரியும். அந்த 3 டாட்லையும் நீங்கள் ஒரு கிளிக் ஒன்று பண்ணீங்கன்னா அந்த டேப்க்கு அடியில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று வரும். அதில் வரும் மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ். அது மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. மியூட் ஃபார் 1 டே 1 வீக் 5. அப்போ நீங்கள் 1 டே அதை மியூட் பண்ணி வைக்கணும்னா 1 டே பண்ணலாம், 1 வீக்னா 1 வீக், இல்லாட்டி ஆல்வேஸ்னா 5. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குரூப் சாட்லேருந்து எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வராது. அப்படியும் உங்களுக்கு அந்த குரூப் சாட்டை செக் பண்ணணும்னா வர மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த குரூப் சாட்டை மேனுவலாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இது தான் நியூவஸ்ட் அப்டேட் இந்த டெக்னாலஜி வேர்ல்டு. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிடுவோம். அதுக்கு தொடர்ந்து என்னோட சேர்ந்துருங்க. இது CyberAliya சேனலின் உங்கள் ஆலன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.